viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 6 எக்ஸாம்பிள் நம்பர் 6.26 பார்க்கலாம். வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் அண்ட் பேராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கணும். ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, பேரலல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை வந்து கொஞ்சம் ரீரைட் பண்ணணும், பிகாஸ் இங்கே எடுத்ததுமே மைனஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜெட் கூட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலா மாதிரி மாற்றணும் அப்படின்னா ரீரைட் பண்ணணும். இங்கே இந்த டேர்மை பொறுத்தவரை மைனஸ் இருக்கக்கூடாது, அதனால் மைனஸை காமன் எடுத்து x + 2 டிவைடட் பை 4ன்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் அந்த கூட இருக்கிற மைனஸ் சைனை நம்ம டினாமினேட்டருக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணி கொடுத்துருவோம். வையில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை அப்படியே காப்பி பண்ணிடுறோம். ஜெட்டை பொறுத்தவரை 2 காமன் எடுத்தோன்னா z - 3 வரும். அடுத்த ஸ்டெப்பில் 2வை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் 3/2 அப்படின்னு வந்துடும். ஆல்ரெடி அங்கே 3 இருக்குது, அப்புறமா அந்த 2 வந்து 1/2 கொண்டு போனால் 3/2 ஆகிடும். இப்போது இது நம்ம ஃபார்முலா மாதிரி வந்துருச்சு. இப்போது இதுக்கு செட் ஆகிற ஃபார்முலாவை நம்ம எழுதி கம்பேர் பண்ணோம்னா பி வெக்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். பி வெக்டர் வந்துட்டு -4 - 2j + 3/2k. இப்போ இதுக்கு 2 வச்சு நம்ம எல்சிஎம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா 1/2 காமனாக எடுக்கிறோம், மைனஸ் கூட காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போது இதுதான் பி வெக்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ சிம்பிள், அதாவது டைரெக்டாக அவங்க கொடுக்காததால் இதில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போது இதுக்கப்புறமா வெறும் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் அண்ட் பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் + டிபி வெக்டர். ஸோ இப்போ இதில் நம்ம ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் எழுதுகிறோம், + டி × பி வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா சம்ம முடிஞ்சிடும். அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா எழுதிக்கிறோம். x1 y1 z1 அப்படின்றத அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட், b1 b2 b3 அப்படின்றது அந்த பேரலல். அப்போ விச் இஸ் x -x1, அப்போ -4, அப்போ +4 ஆகிடும், டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு y, -2/4 இஸ் ஈக்குவல் டு z, மைனஸ் இருக்கிறதுனால +3 டிவைடட் பை -3. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக மறுபடியும் அந்த சம்ஸ் காமிச்சிடுறேன். ஃபுல்லாக உங்களுக்கு லாங் ஷார்ட்டில் நான் காமிச்சிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் மட்டும்தான் நீங்கள் மாற்றிக்கணும், அதுக்கப்புறமா ரொம்பவே ஈஸி தான். ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோதான், நம்ம சம்ம முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.